மற்றும் ஒரு அண்மை செய்தி, கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தலைவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இதற்கு நீதி கேட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தலைவர் மரணத்திற்கு நீதி கேட்டு முகாம் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் தகவல்களை கேட்கலாம். சந்திரசேகர், தற்போது இதுகுறித்து நீதி கேட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தரப்பில் விசாரணை எந்த நிலையில இருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெட்டிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த முகாமின் நிர்வாக குழு தலைவராக இருந்தவர் கண்ணா என்ற சிவகுமார். நேற்று இரவு இவர் முகாமில் நடந்து சென்ற போது முன்விரோதம் காரணமாக சிலர் சிவகுமாரை வழிமறித்து இரும்புராடால் தலை முகத்தில் தாக்கி சரமாரியாக கொலை செய்தனர். இதனையடுத்து சிவகுமாரின் சடலத்தை கைப்பற்றிய கும்மிடிப்பூண்டி சித்தா போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து கொலைக்கான முன்விரோதம் குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் மரணத்துக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகுமார் கொலை தொடர்பாக 6 பேரை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் இதை ஏற்காத உறவினர்கள் கைது செய்யப்பட்டவர்களை தங்களிடம் காட்ட வேண்டும் என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளிகளை முகாமுக்குள் மீண்டும் அனுமதிக்க கூடாது, வேறு எங்காவது சிறப்பு முகாமுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட செல்வா என்ற சுரேந்திரன், மகேந்திரன் என்ற கண்ணன், தீபக், ஆகாஷ், பிரசன்னா, மேலும் 2 பெண்களான புஷ்பஜோதி, அக்ஷயா ஆகிய 6 பேரின் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர். பார்த்தா